எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம பயப்படாமல் ஒவ்வொரு முறையும் கீழே விழுகும் பொழுது டிப்பில் வாங்கலாம்னு பார்த்தா நம்மளை ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பயந்துக்கிட்டே இருந்தாலும் பயத்தில் வாங்கினவங்களுக்கு வெற்றி தான். நீங்கள் எந்த ஒரு வருஷத்தை எடுத்து பார்த்தாலும் பெரும்பாலும் பயத்தில் வாங்கினவங்களுக்கு வெற்றி தான். இனி இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்த வருஷத்தில் 2 விதமான பயம் இருக்குது. ஒன்று என்னென்னா, டிப்பில் வாங்கினவங்களுக்கு இப்போ ஒரு 30-40% பல்வேறு பங்குகள் மேலே ஏறி வந்துடுச்சு. இனி என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரியல. இங்கே பார்த்தீங்களா, நேஷனல் அலுமினியம் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்கில் தொடர்ந்து பெரிய லெவலில் பயந்துட்டு டிப்பில் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது மொமெண்டமில் சப்போர்ட் எடுக்கும்போது பயந்துட்டு வாங்கினாலும் சரி, பல பேர்த்த தொடர்ந்து இந்த பங்கு நேஷனல் அலுமினியம் காப்பாற்றி விட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கு. இனி மறுபடியும் இப்போ ஒரு 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத டச் பண்ணியிருக்கான். இனி இந்த மொமெண்டம் முடியுது. இனி இவனை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது தெரியல. இந்த பங்கு இப்படி தான் என்ன பண்ணுச்சு, நேஷனல் அலுமினியம் திடீர்னு ஒரு பெரிய அளவில் பயந்துட்டு கீழே விழுந்தப்ப பை ஆன் டிப்ஸ், டிப்பில் வாங்கலாம் அப்படின்னு சில பேர் போய் டிப்பில் எடுத்திருப்பாங்க ஒரு 135 ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு. அவங்களையெல்லாம் தற்போது பெரிய லெவலில் மார்க்கெட் காப்பாற்றி விட்டு இப்போ 400 ரூபாயில் இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த 400 ரூபாயிலையும் கொஞ்சமாவது மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போவும் இந்த பங்கை என்ன செய்வாங்களோன்னு ஒவ்வொரு முறையும் இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இந்த வருஷமும் இருக்கக்கூடிய உச்சத்துக்கு கணக்கு போட்டோம்னா பல்வேறு பங்குகள் இப்போவும் கம்மியாக தான் இருக்குது. என்ன ஆல்ரெடி ஒரு 30-40% ஏறி விட்டது. இனி தொடர்ந்து ஏறி புதிய புதிய உச்சங்களுக்கு போகுமா அப்படின்ற ஒரு கேள்விதான். ஸோ என்ன செய்வாங்களோ அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த வாரங்களில் ரொம்பவும் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்கு இருக்குது. நண்பர்களே, நம்ம ஸ்டாக்குகள் வாங்குறது நம்மளுடைய தேவைக்கோ அல்லது நம்மளுடைய குடும்பத்தினுடைய தேவைக்கோ அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினருக்கோ கணக்கு போட்டு தான் நம்ம ஸ்டாக்குகளை வாங்குகிறோம். ஆனால் பல்வேறு வெளிநாடுகள் ஃபாரினர்ஸ் ரூபத்தில் நம்ம நாட்டில் வாங்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சிங்கப்பூர், கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் நம்ம நாட்டில் பல பங்குகளை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஒரு வீட்டுக்கு கணக்கு பண்ணியே வாங்குறாங்க கிடையாது. அவங்க நாட்டுக்கு கண்ட்ரி லெவலில் யோசிச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரே என்ன பண்ணுறாங்க, சில நேரங்களில் மொமெண்டமில் போய் ஸ்டாக்குகளை வாங்குறாங்க. சில நேரத்தில் கீழே கிடக்கும் பொழுது பை ஆன் டிப்ஸ் அப்படின்னு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளை வாங்குறாங்க. ஆனால் பெரும்பாலும் நான் கவனிச்சதில் அவங்க லாபத்தில் பங்குகளை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறாங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான தகவல். அதாவது இப்போ நீங்கள் இப்படி ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போயிட்டு கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் என்ன ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்ற தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்துக்க முடியும். அஃப்கோர்ஸ் இது டிலேய்டு டேட்டா தான். இருந்தாலும் அத்தை பொண்ணுங்க வீட்டுக்கு வரும்போது பார்க்க முடியாமல் போயிட்டு அப்புறம் வீடியோ கால் பண்ணி என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரி 1 மாதம் 2 மாதம் டிலேய்டு டேட்டா தான் நம்மளுக்கு தெரிய வருது. அதில் நீங்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க சில பங்குகளில் என்ட்ராகிறாங்க, அப்புறம் வெளியில் வந்துடுறாங்க. சில பங்குகளில் அதே மாதிரி முதல்ல என்ட்ராகாமல் இருக்காங்க, அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் தோணுது, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சமயங்களில் என்ட்ராகிறாங்க. வெகு சில பங்குகளில் தான், ஒரு உதாரணத்துக்கு நான் எவ்வளவு தூரம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் பாருங்க. இத்தனை பங்குகளில் அவங்க தொடர்ச்சியாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது ஒன்று கூட இல்லை. பாரதி ஏர்டெல் கூட இடையில எப்போ ஒரு தடவை மொத்தமாக கையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளை விற்றுட்டு மறுபடியும் அந்த ஃபண்ட் மேனேஜர் புதுசாக யோசிச்சிருப்பார் போல, சரி மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகலான்னு மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆயிருக்கார். ஆக மொத்தம் இப்படி நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வர்றேன். எல்லாமே நல்ல அருமையான பங்குகள் தான். பெயர்களை பார்க்கும் பொழுது டெல்லி வரி, தேவயானி, தனுக்கு அக்ரிடெக்கு, டிவிஸ் லேபு, டிஎல்எஃப் அப்படின்ட்டு அந்த ஃபண்ட் மேனேஜர் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரில் பிக்கப் பண்ணுற அந்த ஃபண்ட் மேனேஜர் எல்லாமே ரொம்பவும் நல்ல பெயர் போன பங்குகளை தான் பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டேன், எதையுமே 2-3 வருஷம் தொடர்ந்து இல்லை. இங்கே பார்த்தீங்களா, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு பங்கு, இதைத்தான் ரொம்ப காலமாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்ற பங்குகளெல்லாம் உள்ளே போகிறாங்க வெளியே போயிடுறாங்க, உள்ளே போகிறாங்க வெளியே போயிடுறாங்க. வேறு என்ன பங்குல சரி இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இத்தனை வருஷமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு?
அவன் சமீபத்தில் கும்பா பாடிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட ஸ்ட்ரென்த்து காமிச்சிட்டு இருக்கான். அதாவது இந்த பங்கு 3400 யாராவது போய் சிக்கியிருந்தாங்கன்னா அதை அப்படியே பெரிய அளவில் சரிவடைஞ்சிட்டு ஒரே ஒரு முறை மேலே ஏறியிருக்கான். அப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, சரி மறுபடியும் 2வது முறை இந்த இடத்துல உழுகும்போது ஆவரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி 2வது முறை இங்கே உளுந்துருக்கு. அப்புறம் மறுபடியும் பிக்கப் ஆனவன் பழைய ரேட்டு வரவே இல்லை. 3வது முறை கீழே உழுகையில் என்ன நினச்சிருப்பாங்க, சரி மறுபடியும் ஆவரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு 3 என்ட்ரி போய் வச்சுருப்பாங்க பை ஆன் டிப்ஸ் அப்படின்ற கான்செப்டில். ஆனால் 3 அட்டம்ப்டுகளுக்கும் கும்பா போட்டு விட்டுருக்கு. சிங்கப்பூர்காரனே பார்த்து தேடி தேடி எடுத்திருந்தாலும் சில பங்குகள் கும்பா குட்டியாக தான் சமீபத்தில் இருக்குது. எது எப்படியோ இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற பங்குல நீண்ட காலமாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஐசிஐசி பேங்க் அப்படின்ற பங்குல நீண்ட காலமாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு பங்கு அதில் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாண் ஜுவல்லரியில் அப்பப்போ உள்ளே போயிட்டு அப்பப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதனாலேயே அந்த கல்யாண் ஜுவல்லரி மேலே கீழேயும் ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆக மொத்தம் பெரிய பெரிய ஆளுகளும் ஃபாரினர்ஸும் என்ன பண்ணுறாங்க, பை ஆன் டிப்ஸ் அப்படின்றது பயப்படாமல் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போவும் கூட நம்மளுடைய மார்க்கெட் என்பது லேசாக வீழ்ச்சி அடைஞ்சு தான் இருக்குது. இந்த சமயத்திலையும் பல பேர் யாரெல்லாம் பயப்படாமல் கடந்த ஒரு 2-3 வாரங்களில் உள்ளே போயிருந்தாங்களோ அவங்களுக்கு மேபி இப்போ ஓரளவுக்கு வருமானமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நண்பர்களே, இன்னும் வார் நியூஸ் என்பது முடியல. இப்போவுமே என்னென்னமோ பேசிக்கிட்டு திரியிறாங்க. மறுபடியும் வார் என்பது ரீஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு மே மாதத்துலேயோ ஜூன் மாதத்துலேயோ பெருசாக ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னு வந்துச்சுன்னா கடந்த 5 வருட வரலாறு என்ன சொல்லுதுன்னா, கீழே இறங்குச்சுன்னா மறுபடியும் பங்குகள் மேலே ஏறி சம்பாரித்து கொடுக்கறது தான் கடந்த 5 வருடத்தில் இருக்குது. ஸோ இந்த 2026 ஆல்ரெடி பங்குகள் கீழே போயிட்டு மறுபடியும் திரும்பி மேலே வந்து சம்பாரித்து கொடுத்துட்டான். கண்ணா இன்னொரு ரவுண்டு போக ஆசையா அப்படின்னு இன்னொரு தடவை கிராஷ் வந்துச்சுன்னா அது வந்து அள்ளிக்கொள்ளும் தருணமாகத்தான் பல ட்ரேடர்கள் பார்க்குறாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் நல்ல பெரிய பங்குகள் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில், ஆனாலும் தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கி கிடக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாருதி சுசுகி என்பது மிகப்பெரிய ஒரு ஆட்டோத்துறையை சார்ந்த பங்கு. அவன் தன்னுடைய ஹையிலிருந்து எவ்வளவு இறங்கி கிடக்கிறான், மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையுக்கு போகணும் அப்படின்னாவே 30% பக்கம் ஏற வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்போ தன்னுடைய ஹையிலிருந்து பெரிய அளவில் கீழே விழுந்தது அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முறை கிட்டத்தட்ட 24% திரும்பி ஏறினா தான் தன்னுடைய பழைய ஹையை போய் பிடிக்க முடியும்னு 2024-25 ஒரு முறை இருந்தது. அப்புறம் என்ன பண்ணால் 10,500 மறுபடியும் திரும்ப போய் ஒரு 13,000 தொட்டுட்டு மறுபடியும் கீழே விழுந்துட்டு மறுபடியும் 17,000 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ தன்னுடைய 17,000 திரும்ப போய் பிடிக்கணும்னா 30% கரண்ட் ரேட்லேருந்து ஏற வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் இப்போ இந்த மாருதி சுசுகி என்பது இருக்குது. இதுக்கு முன்னாடி தன்னுடைய ஹையிலிருந்து எப்போ பெருசாக ஒரு முறை இறங்கியிருக்கான் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம்னு வச்சிங்களேன், அது 2020. அப்போ உலகமே கவுந்து படுத்து கிடந்தது. நம்மளே வீட்டுக்குள்ளேயே குப்பரை தான் படுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். அதனால் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. மேபி 2022 ஒரு சிறிய அளவில் இறங்கியிருக்கான். அது வந்து திரும்ப தன்னுடைய ஹையை போய் ஏறணும்னா 36% ஏற வேண்டியதாக இருந்தது. அதையும் திருப்பி பிடிச்சி காமிச்சா 2022. அதுக்கப்புறம் தான் நம்ம 2023 செக் பண்ணி பார்த்துட்டோம், 2024 செக் பண்ணி பார்த்துட்டோம், 2025 பார்த்துட்டோம். எல்லாமே அந்த 25% பக்கம் திரும்பி போனா தான். ஸோ இந்த முறையும் தன்னுடைய பழைய உச்சத்தை போய் தொடணும்னா 30% கரண்ட் விலையிலிருந்து ஏற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்குது. இது ஏறப்போகிறதா அல்லது இன்னும் சரிவடைஞ்சு 10,000 அந்த மாதிரி வரப்போகிறதா, என்ன செய்ய போகிறது இந்த மாருதி? ஸோ பெரிய லார்ஜ் கேப் பங்குகள், பெரிய அளவில் கடுமையான தன்னுடைய உச்சத்திலிருந்து இறங்கி இருக்கக்கூடிய பங்குகளில் இந்த மாருதி அப்படின்றது ஒரு பங்கு. இந்த சமயத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் பல பேர்த்துக்கு குழப்பம். அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் முதலீடு பண்ணால் அவன் ஒரு வருஷத்துக்கு 7.5% கொடுத்துருவான். சரி, ஓகே, அது ஒரு விஷயம். அதே ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயே கொண்டு போய் அந்த ஷேர்லேயே கொண்டு போய் முதலீடு பண்ணும் பொழுது தன்னுடைய இழந்த கையை போய் அவன் மீட்டெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவன் 33% ஏறி வரணும். அப்போ இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கொண்டு போய் ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்டில் போட்டால் ஒரு வருஷத்துக்கு 7.5% கொடுப்பான். ஒருவேளை இவன் ஒரு வருஷத்துக்குள்ளே தன்னுடைய பழைய ஹையை போய் மீட்டெடுத்தான்னா 30% கொடுப்பான். ஆனால் இவன் மேலே ஏறாமல் கீழே இறங்கிட்டான்னா போட்ட பணம் கும்பா பாடிடுமே.
அதாவது லாக் ஆயிரும், நஷ்டம் வெளியெடுக்கணும்னு இருந்தால் நஷ்டத்தை புக் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி மிக கடுமையான குழப்பத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பங்காக மார்க்கெட்டில் தற்போதைக்கு HDFC பேங்க் அப்படின்றது இருக்கு. எனக்கெல்லாம் இந்த வடிவேல் அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு குத்து எஃப்டிக்கு, அந்த பக்கம் ஒரு குத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கம் ஒரு குத்து குத்தி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் பாவம் குழம்பி வந்திருப்பாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்த இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள்லேயே கொஞ்சமாவது ஒரு 2-3 நாள் தொடர்ந்து ஏறிய ஒரு பங்காக இந்த ரிலையன்ஸாக இருக்கான். பட் இந்த ரிலையன்ஸுமே சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறினால் தன்னுடைய பழைய ஹையை போய் பிடிக்க முடியும் 4 நாளைக்கு முன்னாடி கணக்கெடுத்து பார்த்துருந்தீங்கன்னா 21% ஏறினா தான் தன்னுடைய பழைய ஹையை போய் பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ தான் 4 நாளாக ஏறிட்டானே, அப்போ 4 நாள் ஏறிட்டதுனால இப்போ மறுபடியும் வெறும் 12% ஏறினாவே தன்னுடைய பழைய ஹையை போய் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ 3 பேர்த்தில் ஒருத்தன் பரவாயில்ல, மற்ற 2க்குமே தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிச்சுன்னா மார்க்கெட் நிஃப்டியே தூக்கி விடுற மாதிரி கணக்கு. அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இதுக்கு அந்த மாதிரி செய்யுமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, நம்மளை போன்ற ரீட்டைலர்ஸ்க்கெல்லாம் வேறு வழியே இல்லை. நம்மளால் போய் ரியல் எஸ்டேட்டை போய் இந்த மாதம் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், அடுத்த மாதம் இன்னொரு அப்பார்ட்மெண்ட், எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கட்டுங்க, கல்ஃப் கண்ட்ரியில் தான் வேலை பார்க்கட்டும் அல்லது சிங்கப்பூரில் தான் வேலை பார்க்கட்டும் இல்லை அமெரிக்காவில் தான் வேலை பார்க்கட்டும், நம்ம இந்தியர்கள் இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிட முடியுமா? அதெல்லாம் அந்த காலம். இப்போ போய் நீங்கள் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணுன்னா 1.5 கோடி அப்படின்றது கேட்பாங்க. நீங்கள் அமெரிக்காலேயே வேலை பார்த்தாலும் 4-5 வருஷம் வேலை பார்த்தா தான் அந்த 1.5 கோடியை சம்பாதிக்க முடியும். எங்களுக்கு கவலை இல்லை, முதல்ல ஒரு 30 வருஷம் இஎம்ஐ போட்டிருப்போம், இனி நாங்கள் 40-50 வருஷம் இஎம்ஐ போட்டு போயிடும்னு வச்சுக்கிங்களேன். ஸோ நம்மளை மாதிரி எளிமையானவர்களுக்கு வேறு வழியே இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா உபயோகப்படுத்தி இதில் பணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இனி எதிர்காலத்தில் இருக்கே ஒழிஞ்சு நம்மளால் போய் நீ நினச்ச மாதிரி எங்கேயாவது ஒரு 2 ஏக்கரை வாங்கலாம், பொள்ளாச்சி பக்கம் போய் ஒரு தென்னந்தோப்பு 2 ஏக்கரை வாங்கலான்ட்டு போனீங்கன்னா அப்புறம் கும்பா அப்படின்ற நிலைமையில தான் தற்போதைக்கு இருக்குது. நண்பர்கள், இந்த கஜாரியா சிராமிக்ஸ் அப்படின்ற பங்கு பில்டிங் மெட்டீரியல் செக்டரை சார்ந்த பங்கு. அவங்க இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட்டில் வந்து 1373 கோடிக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. எப்படி ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரில. பட் ப்ராஃபிட் மார்ஜின் 19% அப்படின்னு சொல்கிறதுனால சமீபத்திய குவார்ட்டர்களை விட அதிகமான லாபமாக 157 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஆக போகுதுன்னு தெரில. சமீபத்தில் தான் இந்த பங்கு கஜாரியா சிராமிக்ஸ் தன்னுடைய லோவிலிருந்து 40% ஏறி வந்த ஒரு பங்காக இருக்குது. பார்த்தீங்களா நண்பர்களே, இப்படி பல பங்குகள் 30%, 40% கடந்த ஒரு மாதத்தில் ஏறி வந்ததுனால தான் பல பேர் வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்றாங்க. ஏவரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க போல், அதாவது ஆவரேஜ் பண்ணி சமீபத்தினுடைய விலைக்கு பக்கத்தில் நிறைய பேர் நகர்த்தி வச்சுட்டாங்க அவங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ். அதனால தான் மார்க்கெட் ஏறினோடனே பல பேர் லாபம்ட்டாங்க. இன்னும் சில பேர்த்துக்கெல்லாம் இன்னும் வந்து ரொம்பவுமே பெரிய உச்சியில் எடுத்து ஆவரேஜும் பண்ணாமல் மார்க்கெட்டினுடைய சப்போர்ட்டு இல்லாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இன்னும் லாஸில் இருக்காங்க. இப்போ பாருங்க, ஒரு நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் போட்ட காசு எடுக்கிறக்கே 1.5 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது கீழே இறங்கிடுச்சு, கொஞ்சம் தூரம் ஏறி வந்திருக்கு, இருந்தாலும் அது ரேட்டு பத்தல. இங்கே பாருங்க, இன்னொரு நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், அது ரொம்ப சுமாரான பங்கு. அதாவது இது வந்து கருப்பு குதிரை மாதிரி, அதாவது திடீர்னு பெரிய அளவில் ஏறிடுமா இல்லையான்றது தெரியாது. உங்களுக்கு ஜொமேட்டோ ஞாபகம் இருக்கா? அது இப்படி தான் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தது. அப்புறம் ப்ராஃபிட்னோடனே எகிரி குதிச்சு ஓடிட்டான். வெறும் 40 ரூபா இருந்தவன் அப்புறம் 400 ரூபாயே போனான். அதே மாதிரி பேடிஎம்னு ஒரு பங்கு, அதுவும் வந்து நஷ்டத்திலிருந்து லாபம்னு சொன்னோடனே அவனும் 400 ரூபாயிலிருந்து எங்கேயோ எகிரிட்டு போயிட்டான். அந்த மாதிரி இந்த ஓலா எலக்ட்ரிக் மாறுமா இல்லையா அப்படின்றது தெரில. அது தெரியாத வரைக்கும், மாறி லாபம்னு சொல்லாத வரைக்கும் அது வந்து பெரிய பங்கு அப்படின்னு நம்ம கணக்கிலேயே எடுத்துக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கும்பாக்குட்டி பங்குக்குள்ளேயே ஒரு நண்பர் உள்ளே போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துட்டார். எப்படின்னா, நான் ஆவரேஜுக்கு எடுத்தேன். அந்த கம்பெனியினுடைய நிறுவனரே யோசிச்சு பார்ப்பார், இந்த ஓலா எலக்ட்ரிக்லேருந்து நானே இன்னும் சம்பாதிக்கல, அதுக்குள்ளே நம்மளை வச்சு பல பேர் சம்பாதிச்சிட்டாங்களே. இங்கே பாருங்கள், இன்னொரு நண்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்பது இருக்குது. இவருக்கு மனசில் என்ன தோணுது, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த எஃப்என்டோ அப்படின்றதில் அவர் என்ட்ரு ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எஃப்என்டோ வந்து லாஸ் அப்படின்ற லாஸ் மேக்கிங் செக்மெண்ட்டாக இருந்திருக்குது எஃப்என்டோ அவருக்கு.
ஸோ பல்லாயிரக்கணக்கான நண்பர்கள் வந்து எஃப்என்டோ விட்டுட்டு ஈக்விட்டியை கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெயித்தவங்க ரொம்ப அதிகமான ஆட்கள் இல்லை, பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இருக்காங்க. ஆனால் எஃப்என்டோவில் லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் விட்டு வெளியே போனவங்க லட்சத்தில் கோடிகள் இருக்காங்க. ஆனாலும் ஸ்டாக் மார்க்கெட் விட்டு வெளியே போகாமல் எஃப்என்டோவில் போனால் போயிட்டு, ஆனால் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ட்ரேடிங் மூலியமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்த நண்பர்களில் இவர் ஒருத்தர். அப்படியே கூட பார்த்துட்டு இருந்தோம்ல, கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க, ஒரு கட்டத்தில் எக்ஸிட் ஆகுறாங்க, மறுபடியும் வாங்குறாங்க, எக்ஸிட் ஆகுறாங்கன்ற மாதிரி இவருமே வந்து அப்பப்போ நான் ப்ராஃபிட்ஸை வந்து அப்பப்போ நான் புக் பண்ணிக்குவேன். இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய போர்ட்ஃபோலியோவில் மொத்த பணத்தில் ஒரு 50% வந்து நல்லா மொமெண்டமில் இருக்கக்கூடிய பங்கு. ஒரு உதாரணத்துக்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்ததுன்னா அது மோஸ்ட்லி மொமெண்டமாக இருக்கக்கூடிய பங்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். நீங்கள் எந்த கான்செப்டில் மொமெண்டம் எடுத்து பார்த்தாலும் பெரும்பாலும் அதெல்லாம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு 50% என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் அது போன்ற பங்குகளில் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். இல்லை, க்ரோத் ஓரியன்ட் பங்கு, அதாவது இப்போ நம்ம ஓலா கூட இந்த எட்டர்னல் கூட பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அது முதல்ல நஷ்டத்தில் இருந்தால் அப்புறம் கொஞ்சம் லாபம் பண்ணால் அப்புறம் பெரிய லாபம் பண்ணால் அப்படின்ற மாதிரி க்ரோத் பங்குகளில் 50% முதலீடு என்பது பண்ணுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டும் பொழுது அதில் ஒரு 10%. அப்போ ட்ரேடிங்காக அந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸ் எடுத்துக்குவார் போல. மீதி இருக்கக்கூடிய 40% வந்து டிவிடெண்டுகள் கொடுக்கக்கூடிய பங்குகளில் நான் பார்ப்பேன். இது வந்து எனக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாப்புல. இன்னொரு நண்பருமே ட்ரேடிங்கை நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் எதுவும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி, மார்க்கெட் வில் பே ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாப்புல. அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதாவது பெரும்பாலானவர்களுக்கு 100க்கு 100 பேரும் ஜெயிக்கணும் அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது தான் கை கொடுக்குது. இன்னொரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றதனுடைய ரிசல்ட் வருது, அதைய பிளான் பண்ணி அந்த பங்குல உள்ளே என்டர் ஆயிருக்கார். சரி, எப்படி ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெருசாக அது மேலே வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கணக்கு வந்து தப்பாக போச்சு. அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாயை போட்டு படுத்துட்டான், ஏதாவது நியூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காப்புல. நீங்கள் எதிர்பார்க்குற நியூஸ் கிடைக்காது, வராது. அதே மாதிரி நண்பர்களே, அந்த காலத்தில் ஒரு கான்செப்ட் இருந்தது, செல் இன் மே அண்ட் கோ அவே அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அப்பப்போ மே மாதத்தில் ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் அப்போவே அந்த ஒரு கான்செப்ட் இருந்தது இல்லை, செல் இன் மே அண்ட் கோ அவே அப்படின்ற கான்செப்ட் இருந்தது இல்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. எது எப்படியோ இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த மாதிரி ஜார்கன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு தடவை கொண்டு வரும், நேயர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய கடமை என்பது இருக்கிறது. எப்பா சாமி, நம்மெல்லாம் 10 லட்சத்துக்கு மேலே பணத்தை வச்சுருந்தாவே நம்ம லெஜண்டுகள் அப்படின்ற மாதிரி நம்ம பெயர் வாங்கிட்டோம். அப்போ ஈக்குட்டிலேயே நிறைய பேர் ஃபுல்லாக 50 லட்சம் 1 கோடின்னு இருக்கிறவங்கெல்லாம் அப்புறம் இது போன்ற பழமொழிகள் வரும்பொழுதே இந்த போர் வேற முடியலைங்களா, நம்மளுடைய துண்டை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி, நம்மளுடைய தொகுதியை நம்ம தான் காப்பாற்றிக்கணும், அதுக்கு நம்ம தான் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி பெரிய பொசிஷன் வச்சிருக்கக்கூடிய பல ட்ரேடர்கள் வந்து ஹெட்ஜிங் என்பது இது போன்ற முக்கியமான வார் நடக்கும் பொழுதோ அல்லது இது போன்ற பல விஷயங்கள் இருக்கும் பொழுதோ பண்ணிக்குவாங்க. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், அதாவது இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் என்பது போன வருஷம் நல்ல அருமையான வளர்ச்சி, எத்தனையோ பேர் பயங்கரமாக சம்பாரிச்சு கொடுத்துட்டான். இந்த வருஷம் வந்து கொஞ்சோண்டு இறங்கின மாதிரியோ அல்லது கொஞ்சம் ரொம்ப பெருசாக மூவ்மெண்ட் இல்லை இந்த வருஷத்தில். ஸோ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் இனி மேற்கொண்டாவது ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வருமா அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறதுல அதில் ஏதாவது ஒரு தகவல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ஷித் பாரத்துக்காக பேங்கிங் செக்டரில் பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றது முதல்ல இருந்தே இருக்குது, அதுலேயும் குறிப்பாக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில். ஸோ இனி இந்த வருஷத்தில் இது போன்ற தகவல்கள் ஏதாவது வருமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு வசந்த காலம் வருமா என்பதில் இந்த வேக்ஃபிட் அப்படின்ற பங்கு இப்போ தான் சமீபத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த பங்கு. இன்ஃபோசிஸ் என்பது பழம் தின்னு கொட்டை போட்ட ஒரு பங்கு. அதாவது இன்ஃபோசிஸ் வந்து அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் வைஸ் பார்க்கும் பொழுதும் அவங்க வந்து ஒரு டாப் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர். இப்படி இருக்கக்கூடிய பங்குமே மிக கடுமையான ஒரு லோ. இதுக்கு முன்னாடியெல்லாம் பல முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோன்னு கீழே விழுகிறப்பெல்லாம் ஒரு சின்ன ரிவர்சல் என்பது நடக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பங்கு மிகவும் மோசமாக தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து கணக்கு பார்க்கும் பொழுது
சமீபத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 20% இறங்கிய ஒரு பங்காக இந்த இன்ஃபோசிஸ் என்பது சுற்றிக்கிட்டு இருக்கு. இனி இதோட வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும்? அதே மாதிரி தான் இந்த வேக்ஃபிட் அப்படின்ற ஐபிஓ வந்த பொழுது அதுக்கெல்லாம் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருந்தது. அதனால் 160 ரூபாயிலிருந்து 220 வரைக்கும்லாம் கொண்டு போனாங்க. அப்புறம் மார்க்கெட்டினுடைய தோல்வியினால் அதுவும் தொடர்ந்து கீழே இறங்கி இப்போ 138 ரூபாயில் இந்த வேக்ஃபிட் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வேக்ஃபிட்டினுடைய ப்ராடக்ட்டுகள்லாம் பெரும்பாலும் கண்ணை கவரும் விதமாக மொத்தமாக ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மூலியமாக கவர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கூட இப்போ நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் செட்டப் வீட்லேயே பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதுக்கு கூட இவங்கெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இப்போ கவர் பண்ணுறாங்க. இது போன்ற பல்வேறு ரோலிங் சேர்களுக்கு கூட 5000 6000 அவங்க எல்லா லெவல்லையும் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் ப்ரைஸஸ் இருக்குது. இந்த பங்கினுடைய சமீபத்தினுடைய வருமானம் என்பது தற்போது வரைக்கும் வரல. ஸோ இந்த வேக்ஃபிட் என்பது கிராஷ் ஆகி கீழே கிடக்கு. லாஸ் மேக்கிங்லேருந்து இந்த சைடு ப்ராஃபிட் மேக்கிங் என்ற பங்குக்கு வந்திருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் தேதி எங்கே நானும் போய் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆக மொத்தம் சமீபத்தில் சரிவடைந்து கிடக்கக்கூடிய பங்குகளில் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே குடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிற மாதிரி எத்தனை வருஷமாக இந்த இன்ஃபோசிஸ் எல்லாம் இருக்குது. அதுவும் சமீபத்தில் சரிஞ்சு கிடக்கு. புதுசாக வந்திருக்கக்கூடிய வேக்ஃபிட் அப்படின்ற பங்கும் கீழே சரிஞ்சு கிடக்கு. இனி இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.